ஜல்லிக்கட்டு என்றாலே அதற்கு விறுவிறுப்புக்கும் வீரத்துக்கும் பஞ்சம் இருக்காது என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதுவும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு என்றால் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு மிகவும் விறுவிறுப்புடன் இப்பொழுது திண்டுக்கல் உலகம்பட்டியில் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காளைகள் அனைவரும் காளைகளை அடக்குவதற்காக காளையர்கள் மிகவும் தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு காளையையும் எப்படியும் அடக்கியே தீர வேண்டும் என்கிற முனைப்போடு அவர்கள் அங்கே களத்தில் இருக்கிறார்கள். இது குறித்த செய்தினை தொடர்ச்சியாக களத்திலிருந்து நம்ம செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே இது குறித்த நேரலையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக செல்வ கணபதி விருந்தினர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடும் பல்வேறு தகவலை கேட்டு பெறலாம். பொதுவாக ஜல்லிக்கட்டு காளைகள் எப்படிலாம் பழக்கப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றிலாம் சொன்னீங்க. காளையர்கள் அடக்கிற இளைஞர்கள் தங்களை எப்படியும் காப்பாற்றிக்கிட்டு அந்த காளையும் அடக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க? இப்போ ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா திருவிழாவை முன்னாடி தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. அதாவது செவ்வாய் போகிறதுன்னு நம்ம பகுதியில் சொல்லுவாங்க. மொதல் செவ்வாயில் காப்பு கட்டிடுவாங்க. 8வது நாள் அந்த கரகத்தை இறக்கி வச்சுட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. அந்த காப்பு கட்டுற அன்னைக்கு மாடுபிடி வீரர்களும் கையில் காப்பு கட்டிடுவாங்க. செருப்பு போட மாட்டாங்க. தூங்கும்போது பாயில் தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி இலையில தான் சாப்பிடுவாங்க. முன்னாடி பயன்படுத்தின அந்த தட்டில் சாப்பிட மாட்டாங்க. சில தீய பழக்கங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு. தெய்வத்திற்கு எப்படி நம்ம இப்போ ஒரு அலகு குத்துறோம், காவடி எடுக்கிறோம், அதுக்கு எப்படி விரதம் இருப்போமோ அதே போல் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை பிடிக்கிறதுக்கு வாசலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சுத்தமாக இருப்பாங்க. சுத்தமாக இருந்து அந்த காளையை பிடிக்க போவாங்க. அந்த காளையை ஒரு தெய்வமாக பாவிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிற அந்த காளையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. அதை தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வீரர்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க? இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைக்கி நடக்குதுன்னா ஒரு சில வாரங்கள், சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும் இல்லையா? எத்தனை நாள் வரைக்கும் அவங்க பயிற்சி எடுத்துப்பாங்க? இல்லை, சில நாட்களே போதும். ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் முன்னாவே நீச்சல் பயிற்சி எடுத்துக்கிடுவாங்க, நடைப்பயிற்சி எடுத்துக்கிடுவாங்க, ஓடுதல் எடுத்துக்கிடுவாங்க. அதே போல் சில தீய பழக்கங்கள்லாம் விட்டுக்கிடுவாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கூட சில மாற்றங்களை எடுத்துக்கிடுவாங்க. எண்ணெய் பலகாரங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. சில சத்துள்ள உணவுகளை, சிறுதானியங்கள், இந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிடுவாங்க. விவாதத்தை நாம் தொடரலாம். ஜல்லிக்கட்டு போட்டி அங்கே விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காளைகள் அங்கே வாடிவாசல் இருந்து ஒவ்வொரு காளையாக மிகவும் வீரதீரமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இளைஞர்கள் ஏராளமானோர் குழுமி இருக்கிறார்கள். வெளியில் வந்த உடனேயே அதனை திமிலை பிடித்து அடக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கள நிலவரங்களையும் செய்தியாளர் வீரமணிகண்டன் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அங்கே ஒவ்வொரு காளையும் எப்பொழுது வெளியில் வரும் என்பதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்த காளைகள் அங்கிருந்து பத்திரமாக அகற்றப்படுகின்றன. அது மட்டுமின்றி அங்கிருக்கும் பார்வையாளர்களும் அங்கிருக்கும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரெண்டு பேர் பிடிச்சாங்க. இப்ப பிடிச்ச மாட்ட பிடிச்ச 2 பேர் வாங்க. இப்ப பிடிச்ச மாட்ட பிடிச்ச 2 பேர் வாங்க. இப்ப பிடிச்ச வாங்க பிடிச்ச 2 பேர் வாங்க. 2 பேர் வாங்க. 2 பேர் இருக்கு. 2 பேர் இருக்கு. 2 பேர் இருக்கு. மாடு வருது. மாடு வருது. மாடு வருது. மாடு வருகிறது. மாடு வருகிறது. இதா பாருங்க. பிசிஆர் கேள்பாய். அருமா 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 அருமா. மாடு மாடு பாத்தீங்க. பிசிஆர் கேள்பாய். மைக் பாருங்க. சீறி பாய்ந்த காளையை 2 வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பிடித்தார்கள். உடனுக்குடன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த காட்சிகளையும் நாம் நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காளையும் வெளியே வரும்பொழுது 4-5 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக அதில் மேலே ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஒரே ஒரு காளையர் மட்டுமே அதை பிடித்து அடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வெற்றி பெற்றதாக மிகப்பெரிய தொகையை அவர் பரிசாக பெற முடியும் என்பதையும் இவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி அங்கே வெளியே வரும் காளையை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவர் பிடித்து கொண்டிருந்தால் மட்டுமே அவர் வெற்றியாளர் என்கிற அறிவிப்பு வெளியாகும் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படியும் இந்த பரிசினை பெற்று தீர வேண்டும் என்கிற முனைப்பில் அங்கே இளைஞர்கள் ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
என்னடா வருதா? அதுல ரெண்டு ஒன்னாட்டு சொல்லு. பிறகு இந்த வாடிவாசலுக்குள் அனுப்பப்படுகிறார்கள். சான்றிதழ் வழங்க வேண்டும். ஓகே ஓகே. ஜல்லிக்கட்டு காளைகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் செல்வ கணபதி சார். நிறைய காளைகள் பார்த்தீங்கன்னாக்கா வீரர்கள் பிடி கொடுக்க முடியாமல் போயிட்டே இருக்கு. சில காளைகள் வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவங்க திமில பிடிக்க முடியுது. இப்படி வெளிவர ஒவ்வொரு காளையும் எந்த ரகத்தை சேர்ந்தது, எந்தெந்த காளைகளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அது பார்க்கும்போது உங்களால் சொல்ல முடியலையா? ஆமாம், கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ அடுத்து வரக்கூடிய காளை கூட நம்ம சொல்லிடலாம். பொதுவாக வந்து இந்த புலிக்குளம் காளைகள் வந்து பிடிபடாது. ஏன்னா அதனுடைய வீரியம் வந்து அதிகம், இருக்க காளைகளிலே அதிகம். இந்த ஒரு காளை கூட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேர்த்தியான காளை, புலிக்குளம் இனத்தை சார்ந்த காளையாக தான் இருக்கணும். ஆமாம், புலிக்குளம் காளை தான் இது. ரொம்ப நேர்த்தியாக வந்துட்டு வீரர்களுக்கெல்லாம் சவால் விட்டு திரும்பி போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த காளையை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வெற்றியாளர்கள் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ பரிசுகள் கொடுக்குறத நம்ம முதலில் ஜல்லிக்கட்டு நடக்குது என்பதற்காக ஒரு ஆறுதல் பரிசாக அங்கே வழங்கப்பட்டிருக்கலாம். மற்றபடி ஒருவர் தான், ஒரு மாட்டை வந்து ஒருவர் தான் கட்டி அணைக்கணும். அடுத்த மாடு வாசலுக்கு வருது, பார்ப்போம். தான் பொதுவாக வந்து இந்த புலிக்குளம் காளைகளுக்கு வந்து அந்த ஒரு இன ரீதியான அந்த ரத்தத்திலே வந்து அதிகமான ஒரு இது உண்டு. அந்த காளைகளை பிடிப்பது வந்து மிக கடினம். அதே போல் இடப்பட்டுன்னு சொன்னேன்ல, அந்த திமிழ் வந்து கொஞ்சம் சிறுத்து இருக்கும், அதை பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். இந்த மாடை ஒரு காளையர் அடக்கிறாரு, மாடு புடி மாடு காளையருக்கு கொடுத்துருவாங்க பரிசு. அருமையாக நேர்த்தியாக பிடிச்சாப்புல, நல்ல காரிக்காலை, நேர்த்தியான வீரர், அவருக்கு பரிசு அந்த வழங்கப்படுது. அந்த வாங்குறாரு பரிசை. வாடிவாசல்ல இருந்து வெளியே வர்றது காளைகள் வந்து ஒரே ரகமா இருக்காது, மாறி மாறி இருக்கும். இப்போ ஒவ்வொரு காளையும் வெளியே வரும்போது என்னென்ன காளை, அது என்ன ரகம், அது என்ன மாதிரியான சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்ல முடியும். அடுத்ததாக ஒரு வாசலுக்கு ஒரு காளை வருது, பார்த்துக்கணும். நாங்க வழக்கமா பாரம்பரியமா கட்டிருக்கோம். மாடு நின்று விளையாட்டா காமிப்பாங்க. உள்ள மாட்டு போக்கு மாட்டா இருந்து உள்ள மாடு கட்டையில பாயுது. நல்ல நேர்த்தியான காளை, ரொம்ப திறமையான காளை, கட்டையில பாயுது. வீரர்கள்லாம் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க வாசல்ல. அருமையா பிடிச்சார். அருமையான மாடுபிடி வீரருக்கு பரிசு கொடுத்துருவாங்க. மாடுபிடி வீரர். இப்ப வெளியே வந்த அந்த காளை வந்து எந்த ரகத்தை சேர்ந்த காளை? புலிக்குளம் காளை. அடுத்தடுத்து அந்த தொடர்ச்சியா வரக்கூட புலிக்குளம் தான் வந்துகிட்டு இருக்கு. வீரருக்கு அந்த பரிசு கொடுத்துட்டாங்க. அதிக நாட்கள், அதாவது அடுத்து ஒரு காளை வருது. ஆஹா, கட்டையில பாயுது. வீரர்கள்லாம் அச்சத்தோட போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க, வீரர்கள்லாம் ஓடிட்டாங்க. ரொம்ப திறமையான காளை, கட்டையில பாயும், பாச்ச மாடு. எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. ரொம்ப திறமையான காளை. ஆஹா, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். காளைக்கு பரிசு. அருமையா போச்சு. காளைக்கு பரிசு. மாட்டுக்கார பரிசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளைகளும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. காளைகள் பிடிபடாத பட்சத்தில் காளையை உரிமையாளருக்கும், காளையை பிடித்தால் அந்த காளையர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை நேரலையில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் பார்க்கலாம்.